calculate Kirtle deviation and coefficient of Kirtle deviation. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு வந்து ஃபைண்ட் பண்ணோம் ஓகேவா. ஸோ QD இது ஷார்ட்டாக வந்து QDன்னு சொல்லுவாங்க. ஸோ QD வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QD ஃபார்முலா வந்து எல்லா டைப்புக்கு வந்து இந்த சேம் தான் வரும் ஓகேவா. இண்டிவிஜுவல் டைப், ஃப்ரீக்குவென்சி டைப் அண்ட் இது வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து ஒரே ஃபார்முலா வரும். ஆனால் Q1 Q3 ஃபைண்ட் பண்ணும்போது ஒரு டைப்புக்கு ஒரு ஃபார்முலா வரும். மீடியன் ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து த்ராட் டைப். ஃபஸ்ட் இது வந்து கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து 5ல் எண்ட் ஆகுது, திரும்பி 5ல் ஸ்டார்ட் ஆகுது, 10ல் எண்ட் ஆகுது, திரும்பி 10ல் ஸ்டார்ட். ஸோ இது கண்டினியூஸ். பட் இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவ்வளோ வரையும், இங்கேருந்து 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஓகேவா. இந்த ஹைட்டும் வந்து ஒரே லெவலில் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதனால் இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ இந்த 4 பாக்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வரையும் மட்டும்தான் 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹைட்டு, இங்கேருந்து வந்து 10 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ ரஃபாக வந்து இப்படி போட்டுக்கணும். 0 to 5 இருக்குல்ல, அது அப்படியே போட்டுக்கணும். இந்த 5 to 10 இருக்குல்ல, அது போட்டுக்கணும். அதோட வேல்யூஸ் நேராக இங்கே போட்டுக்கோங்க. இது ரஃப்க்கு. திரும்பி 10 to 15, 15 to 20. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் இருக்குது அது வந்து எடுத்துக்கணும் 0. இங்கே வந்து லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் வந்து எடுக்கணும் 0 to 10. ஸோ இந்த ரெண்டும் வந்து ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ண 8 வரும் ஓகேவா. நமக்கு இது ஒரு பாக்ஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு பாக்ஸ் வந்து இதில் இருக்கிற ஃபஸ்ட் இது வந்து எடுத்துக்கணும், இதில் இருக்கிற லாஸ்ட் வந்து எடுத்துக்கணும். அப்போ 10 to 20. ஸோ இது வந்து ப்ளஸ் பண்ணால் 20 வரும் ஓகேவா. ஸோ இந்த 4 பாக்ஸும் நம்ம இந்த 2 பாக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம் ஓகேவா. மீதி இருக்கிற 20 to 30, 30 to 40 சேம் அப்படியே வரும் ஓகேவா. 20 to 30. ஸோ இப்போ ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்குல்ல, கண்டினியூஸாக இருக்குது அண்ட் ஒரே ஹைட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10 தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஓகே. ஸோ இது பாருங்கள், இந்த கொஸ்டினும் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க வந்து இவ்வளோ வரையும் 5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து 10 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற 10 எடுத்துக்கணும், இதுக்கு லாஸ்ட்டில் இருக்கிற 20 எடுத்துக்கணும். திரும்பி வந்து இங்கே வந்து 20 எடுத்துக்கணும், லாஸ்ட்டில் இருக்கிற 30 நம்பர் எடுத்துக்கணும். ஸோ 2 பாக்ஸ் தான் வரும் இங்கே. இப்போ 4ம் 12ம் ப்ளஸ் பண்ணால் அதோட பாக்ஸ் வேல்யூ போட்டுடணும். இப்போ 16, 22 ப்ளஸ் பண்ணால் அதோட வேல்யூ போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு இதுக்கு ஃபார்முலா வந்து தெரியும் ஓகேவா. இப்போ QD ஃபைன் பண்ணணுன்னாலும் கோஎஃபிஷியன்ட் QD ஃபைன் பண்ணாலும் Q3 Q1 வந்து வேணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு Q1 வந்து ஃபைன் பண்ணலாம். Q1 வந்து நார்மலாக நம்ம மீடியன் எப்படி ஃபைன் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான் போடுவோம் ஓகே. ஓன்லி 3 காலம்ஸ் இருக்கிற பாக்ஸ் தான் வரும். ஸோ அந்த பாக்ஸ் மட்டும் போட்டுடும். ஸோ டேபிள் வந்து கிளாஸ் இன்டர்வல் போட்டோம். ஸோ இந்த 2 மட்டும் சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைன் பண்ணோம்ல, அதோட வேல்யூ வந்து எடுத்துன்னு போட்டுக்கணும் ஓகேவா. அதோட வேல்யூ அப்படியே எடுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே கண்டினியூஸாக வரும். இந்த 4 பாக்ஸ் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணி 2 பாக்ஸாக மாற்றிருக்கோம் ஓகேவா. அப்போ தான் ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கும், 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபைன் பண்ணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினால் நார்மலாக ஃபஸ்ட்டு 8 அப்படியே போட்டு 8 + 20 20, அப்புறம் 28 + 34 62, அப்புறம் 62 + 46 108 அந்த மாதிரி ப்ளஸ் பண்ணே வரும். லாஸ்ட்டில் F வந்து டோட்டல் பண்ணும். ஸோ இப்போ வந்து Q1 வந்து ஃபைன் பண்ணும். அதோடய ஃபார்முலா வந்து Q1ஓட ஃபார்முலா வந்து இது லைக் மீடியம் ஃபார்முலா தான். ஆனால் அங்கே மீடியம் ஃபார்முலா வந்து 2 வரும். ஸோ இந்த மாதிரி கர்டல்ஸ் ஃபைன் பண்ணும்போது 4ன்னு மாற்றிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக மீடியம் ஃபைன் பண்ண அதே மாதிரி இப்போ n/4. இங்கே என்னோட வேல்யூ என்ன 160 ஓகே. இதாச்சும் எடுத்துக்கலாம், இதாச்சும் எடுத்துக்கலாம், சேம் வேல்யூ. இப்போ 160 / 4. இப்போ ஆன்சர் வந்து 40 வரும் ஓகேவா. இப்போ இந்த 40 வந்து இங்கே எங்கே வரும், 28க்கும் 62க்கும் நடுவில் தானே வரும். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் வந்து எடுத்துக்கணும். இது வந்து எல்லாம் எடுத்துக்கணும், இது வந்து F, இதுக்கு மேலே இருக்கிற வேல்யூ வந்து C-ஆக எடுத்துக்கணும். C-ஆக எடுத்துக்கின்னு இதில் ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ L வந்து 20. இப்போ n/4 நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்ல, 40 இருக்குல்ல. இப்போ 40 - C-யோட வேல்யூ 28. இப்போ F-ஓட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 34. இப்போ H வந்து எல்லாத்துக்கும் காமனாக 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கேல்குலேட் பண்ணால் 23.52 வருது ஓகேவா. ஸோ Q1 வந்து ஃபைன் பண்ணணும். Q3 வந்து ஃபார்முலா சேம் தான், ஆனால் இங்கே வந்து n-க்கு வந்து 3 வரும் ஓகேவா. இப்போ 3n / 4 வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ n வந்து ஆல்ரெடி தெரியும் நமக்கு 160. அப்போ 3 × 160 / 4 போடணும் ஓகேவா. இது கேல்குலேட் பண்ண என்ன வரும்னா
இப்போ இது கால்குலேட் பண்ணால் 120 வருது. இப்போ 120 இங்கே என்னங்க இருக்குது, இதுக்கும் நடுவில் தானே 120 வேல்யூ இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து எல்லாம் எடுத்துக்கணும். இது வந்து எஃப், இது மேலே இருக்க வேல்யூ சியாக எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து எல் வேல்யூ, சி வேல்யூ, எஃப் வேல்யூ போட்டு கால்குலேட் பண்ண 44.28 வருது. இது வந்து Q3யோட வேல்யூ. ஸோ Q1 Q3 ஃபைன் பண்ணிட்டு இப்போ என்ன ஃபைன் பண்ணணும், QD வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா. இப்போ QD ஃபைன் பண்ணால் Q3யோட வேல்யூ வந்து ஆல்ரெடி ஃபைன் பண்ணோம்ல 44.28 மைனஸ் Q1ஓட வேல்யூ வந்து 23.52 டிவைடட் பை 2. ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணால் 10.38 வருது. இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QD வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ அதோட ஃபார்முலா வந்து போட்டுக்கின்னு Q3 Q1 போட்டு இது வந்து கால்குலேட் பண்ணால் 0.15 வந்து ஆன்சர் வருது. ஓகேவா. ஸோ நமக்கு மெயினாக Q1 Q3 ஃபைன் பண்ணுறது தெரியணும். ஓகேவா. இந்த ஃபார்முலா QD கோஎஃபிஷியன்ட் QD வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஸோ எல்லா டைப்புக்கும் ஒரு Q3 Q1 ஃபைன் பண்ணும்போது ஒரு டைப்புக்கும் ஒரு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். லைக் மீடியன் ஃபார்முலா தான் வரும். ஆனால் இங்கே வந்து 2க்கு பதிலாக 4 வரும். ஓகேவா. அண்ட் சேம் இப்போ நம்ம போட்டோம்ல அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணலாம். 5 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இங்கே 5 இன்க்ரீஸ் ஆகி வந்து 10 இன்க்ரீஸ் ஆகி இப்போ நம்ம போட்டோம்ல அந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஃப்ரீக்குவென்சி டைப் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து மீடியனுக்கு வந்து என்ன வரும், மீடியனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்முலா வரும். ஓகேவா. n+1/4 OBS. ஓகேவா. இது QD ஃபைன் பண்ணுவேன் இந்த மாதிரி ஃபைன் பண்ணுவோம் ஃபார் ஃப்ரீக்குவென்சி டைப்புக்கு. இது வந்து 3 ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சி டாட் அதை கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சியை வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த டேபிள் வந்து அப்படியே நேராக போட்டுக்கின்னு Q1 Q3 ஃபைன் பண்ணிட்டு QDயில் அப்ளை பண்ணாலே போதும்.